ஓகே சரி, எல்லாரும் மைக்க மீட் பண்ணிருங்க. யாரும் வந்து அன்லெஸ் நான் பேர் சொல்லி யாராச்சும் கூப்பிட்டேன்னா பதில் சொல்லுங்க. பேர் சொல்லாத வரைக்கும் யாரும் மைக் வந்து தொட்ட வேணாம். ஓகே, சார் வந்து பேர் சொல்லி வசிஷ்டன் பதில் சொல்லு அப்படின்னு நான் பேர் சொன்னேன்னு சொன்னா தென் வசிஷ்டன் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அப்ப எல்லாரும் பேசுனீங்கன்னா அப்ப ஒண்ணு விளங்காம போயிடும். ஓகே சரி, அப்ப சார் சொல்றத நல்லா கிளியரா கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சார் முதல்ல விளக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன விஷயம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் விளக்கிறேன். ஓகே, அடுத்து வர செஷன் வந்து நம்ம கொஞ்சம் பேச விடலாம் உங்களை. ஓகே, அப்பதான் ஒரு நாளா வந்துட்டு இருக்காங்க பார்ப்போம். ஓகே, மொத்தம் 23 பேர் வந்துட்டாங்க. ஓகே சரி, சார் வந்து இந்த இதை ரெக்கார்டிங் பண்றேன். நான் ஒவ்வொரு செஷனும் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஓகே, அப்ப உங்களுக்கு எது விளங்கலையோ எது வந்து புரியாம இருந்துச்சுன்னு சொன்னா ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அந்த ரெக்கார்டிங்கை போட்டு நீங்க கேட்கணும். ஓகே, ஸோ ரெக்கார்டிங்கை போட்டு கேட்டு நீங்க உங்களுக்கு விளங்குற வரைக்கும் அப்பயும் ஸ்டில் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க நிறைய தடவை கேட்டுட்டீங்க அப்பயும் உங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொன்னா ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. இந்த கேள்வி வந்து ஸ்டில் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், இன்னும் விளங்கல சார் அப்படின்னு சொன்னா பல தடவை பார்த்தாச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கல அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கிளாஸ் நம்மளுக்கு வந்து 2 months இருக்கு. டோன்ட் வரி, 2 மாசம் இருக்குது. அந்த 2 மாசத்துல ஃபுல்லா நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, ஸோ யாரும் மைக்க திறக்காதீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு விளங்கிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்க மெசேஜ் மட்டும் தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. ஓகே சரியா, விளங்குதா? தம்ஸ் அப் போடுங்க பாப்போம். ஓகே, சோ அப்ப எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்கிருச்சு அப்படின்னு. ஓகே, தம்ஸ் அப் போடுங்க. ஓகே சார் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, சில சமயம் நான் பேசுறது விளங்கல லைன் விட்டு வந்தா கூட நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அது வந்து நீங்க சொல்லலாம், யாராச்சும் ஒரு ஆள் தொடர்ந்து சொல்லலாம் கிளியரா விளங்கல சார், இல்ல நீங்க பேசுறது விளங்கல அந்த ஆடியன்ஸ் திரும்பி கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது நீங்க சொல்லலாம். ஓகே ஓகே, ஸோ அதர்வைஸ் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பேரண்ட்ஸ்லாம் உட்காந்து இருக்காங்களா பக்கத்துல? எல்லாம் இருக்கீங்க தானே? பேரண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? எஸ், பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி ஓகேன்னு சொல்லுங்க பாப்போம். மைக் ஆன் பண்ணி பேரண்ட்ஸ். ஓகே சார், 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 லைன்ல இருக்கு சார். சரி சரி ஓகே, பேரண்ட்ஸ் மட்டும்தான் மைக்கை தொடர்ந்து பேச விடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க கேளுங்கம்மா, முதல்ல கேட்டுட்டு அப்புறம் பிறகு வந்து அடுத்த செஷன்ல வந்து நம்ம பேர் சொல்லி சார் கூப்பிடுறேன். அப்ப ஈஸியா இருக்கும், அது கொஞ்சம் இதாகாது நம்மளுக்கு. ஓகே சரி, முதல்ல இந்த கேங்கோ மேட்ச் பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் இந்த போட்டி எப்படி இருக்கும், எப்ப நடக்கும், எப்படி இருக்கும், எந்தெந்த லாங்குவேஜஸ்ல வரும் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நீங்களும் பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதுனால நீங்க அங்க பக்கத்துல உட்கார்ந்தாதான், அதாவது எஸ்பெஷலி இந்த இயர் 2 இயர் 3 நீங்களாம் கொஞ்சம் பக்கத்துல உட்கார்ந்தாதான் நீங்க அவங்க கொஞ்சம் விளங்கும், அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கைட் பண்ணலாம். ஓகே சரி, அதுக்காக தான் பேரண்ட்ஸ். இல்லைன்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் பிஸியா இருந்தீங்கன்னு சொன்னா வீட்டுல யாராச்சும் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த செகண்டரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அந்த அண்ணனும் அக்காவும் அவங்களையும் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க, அப்ப நீங்க கைட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இந்த பாத்தீங்க சொன்னா இந்த கேங்கோ மேட்ச் வந்து நம்ம பள்ளியில வந்து நம்ம 2019 2018 நம்ம இந்த போட்டியில கலந்துட்டு இருக்கோம். நம்ம பள்ளியில 2018 சீன்ஸ் 2018 பள்ளிக்கு இந்த மாற்றலாகி வந்ததுல இருந்து நம்ம இந்த போட்டியில கலந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு வருடமும் ஓகே, சோ நம்ம ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்டர்னேட்டா எடுப்போம். ஓகே, நான் வந்து இன்னொரு காம்படிஷன் கூட கலந்துக்க சொல்லுவேன் மாணவர்கள், அவங்களும் கூட பயிற்றுவித்து அந்த போட்டியில கூட நம்ம கலந்துக்கிட்டோம். அதாவது சஸ்மோ சிமோக் அப்படின்னு, அது வந்து சிங்கப்பூர் பேப்பர். ஓகேங்களா? அது இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கஷ்டமான பேப்பர் அது வந்து. ஓகே, கேங்கோ மேட்ச் வந்து கொஞ்சம் ஓகே, அந்த ஓகே அந்த சஸ்மோ சிமோக் பேப்பரோட இந்த கேங்கோ மேட்ச் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மாணவர்களுக்கு வந்து
அவங்க வந்து அவார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். ஓகேயா? அதான் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்பதான் நிறைய பேர் வராங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகே சரி. ஓகே சரி. அப்ப இந்த சின்ஸ் 2018ல இருந்து நம்ம இந்த போட்டியை வந்து நம்ம பள்ளியில வந்து நம்ம மாணவர்களை பயிற்றுவிச்சு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுக்கு வந்து யாராச்சும் அவார்ட் வின்னர்ஸ் இருப்பாங்க. குறைஞ்சது 2 பேர். கடந்த ஆண்டு வந்து 2 பேர். ஒரு ஆள் வந்து சில்வர் அவார்ட், ஒரு ஆள் வந்து பிரான்ஸ், ஒரு ஒரு 6 பேர் கிட்ட வந்து பிரான்ஸ். ஓகே சில்வர் பிரான்ஸ். நமக்கு வந்து கடந்த ஆண்டு கோல்டு இல்லை. ஓகேங்களா? ஆனா அதுக்கு முந்தின ஆண்டெல்லாம் நம்ம கோல்டு எடுத்திருக்கோம். ஓகே சரி. அப்போ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 2 months நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு பிள்ளைங்களை பிராக்டிஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும்னு சொன்னா அந்த சான்சஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கு அவங்க அவார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நாட் நேஷனல் லெவல். இது வந்து ஆக்சுவலி இன்டர்நேஷனல். எல்லா கண்ட்ரிலையும், அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா 108 countries. ஓகே 108 நாடு வந்து இதுல கலந்துக்கிறாங்க. ஓகே நான் கொஞ்சம் அந்த விலக்கிட்டு அப்ப நம்ம இதுக்கு போயிடலாம் பாட்டு. ஓகே சோ 108 countries. ஓகே வேர்ல்ட் வைட் 108 நாடு கலந்துக்கிறாங்க. நம்ம நாடுல மட்டும் கடந்த ஆண்டு 2024ல வந்து 70,000 participants. 70,000 மாணவர்கள் பிரைமரி, செகண்டரி அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி. இது வந்து யூனிவர்சிட்டி லெவல் வரைக்கும் நடக்கும். பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கும், செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடக்கும், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கூட இந்த போட்டி இருக்கு. இந்த கேம்பஸ் கலந்துக்குவாங்க, அவங்க லெவலுக்கு கலந்துக்குவாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இது வந்து ஆனா உங்களுக்கு வந்து இது வந்து கடந்த ஆண்டுலேருந்து பிஜிஎஸ்கேல போறதுக்கான இது கொடுத்துட்டாங்க. ஓகே சோ கடந்த ஆண்டுல இருந்து பிஜிஎஸ்கேல இந்த மார்க் வந்து பிள்ளைங்களோட இந்த பார்ட்டிசிபென்ட் சொல்றது அச்சீவ்மெண்ட் வந்து நீங்க போடலாம் அப்படின்ற ஒரு இது கடந்த ஆண்டுல இருந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இது. ஓகேங்களா? சரி. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பிரைமரி ஸ்கூலா இருக்கிறதுனால இந்த ஆண்டு வந்து நான் வந்து இயர் 2, அதுக்கப்புறம் இயர் 3, 4, ஓகே அதுக்கப்புறம் இயர் 5 and 6 இந்த கேட்டகரி தான். இயர் 1 இந்த வருஷம் நான் எடுக்கல, பிகாஸ் அவங்க இப்பதான் வந்தாங்க, இன்னும் அந்த கல்ச்சர் ஷாக்ல இருப்பாங்க. ஓகே அவங்களோட இது நமக்கு தெரியல, இன்னும் அவங்களோட லெவல் எப்படி தெரியாத பட்சத்தினால ஓகே இயர் 1 இந்த வருஷம் வேணாம், இயர் 2 நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இயர் 2ல இருந்து இயர் 6 வரைக்கும் இந்த வருஷம் நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயர் 1 இயர் 2 வந்து அவங்களோட கேட்டகரி வந்து பிகாஸ் ப்ரீ ஈக்குவல் இயர். ஓகே பிறகு வந்து இயர் 3 and இயர் 4 வந்து ஈக்குவல் இயர், and இயர் 5 and 6 வந்து பெஞ்சமின். ஓகே சோ இந்த கேட்டகரி தான் வந்து பிரைமரி ஸ்கூலோட கேட்டகரி. ஓகேங்களா? அப்படி உங்க பிள்ளைங்க யாராச்சும் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4 இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்து இந்த கேடட், ஜூனியர் ஸ்டூடெண்ட் இந்த கேட்டகரியில ஜாயின் பண்ணலாம். உங்களோட ஒரு இன்ஃபோ ஓகே கலந்துக்க வைக்கிறதுனா கலந்துக்க வைக்கலாம் நீங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஃபார்மேட். ஓகே அந்த கேள்வினா எப்படி வரும் அப்படி நம்ம பார்த்தோம் சொன்னா ஓகே இதுதான் ஃபார்மேட் பாத்தீங்க. சோ இந்த போட்டி வந்து பள்ளிக்கூடத்துல தான் நடக்கும். ரிஜிஸ்டர் ஸ்கூல் மட்டும் தான் இந்த போட்டியை நடத்த முடியும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு இன்சார்ஜ் டீச்சர் இருப்பாங்க. we call as TIC, டீச்சர் இன்சார்ஜ். ஓகே சோ அப்ப நம்ம பள்ளிக்கு நான் தான் வந்து TIC, டீச்சர் இன்சார்ஜ். அப்ப நான் பிள்ளைங்களை ரிஜிஸ்டர் பண்றது, क्वेश्चन எக்ஸாம் நடத்துறது, பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி போஸ்ட் பண்றது, இது எல்லாமே நான் செய்ய வேண்டியது. ஓகேங்களா? சரி. அப்ப பள்ளிக்கூடத்துல தான் நடக்கும். ஓகே அதுக்கு அசைன் டீச்சர் வந்து நான். பிறகு வந்து பாத்தீங்க சொன்னா the paper contains 24 multiple choice questions. அதாவது objective key. ஓகே ப்ரீ ஈக்குவல் இருக்கும் பார்த்தோமா 20 கேள்வி. அதாவது இயர் 1 ல இருந்து இயர் 1 இயர் 2 ப்ரீ ஈக்குவல் இயர், 3 and 4 வந்து ஈக்குவல் இயர். இந்த இயர் 1, 2, 3, 4 வரைக்கும் 20 கேள்வி தான். ஓகே அவங்களுக்கு வந்து 20 questions தான் இருக்கும். அந்த பெஞ்சமின் பாத்தீங்க சொன்னா அதாவது இயர் 5 and 6 வந்து அவங்களுக்கு வந்து 24 questions, அவங்களுக்கு வந்து 24 questions இருக்கும். ஓகேங்களா? சோ எல்லாமே பாத்தீங்க சொன்னா மல்டிபிள் சாய்ஸ் தான். மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்றதுனால அவங்களோட அந்த ஸ்கேல் இருக்குல்ல, அந்த
அவார்ட் கொடுக்குற அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். நீங்க ஒரு பிழைக்கு மேல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கிடைக்காது. அப்ப 20 கேள்வியில 20க்கு 20 வாங்கினா கோல்டு கன்ஃபார்ம். ஓகே, 19 வாங்கினா கூட சில சமயம் வந்து அவங்க அந்த பார்ப்பாங்க மற்ற நாட்டுல பிள்ளைங்களாம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்க கொடுக்க முடியுமா, ஒரு பிழைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அது வந்து ரிசல்ட் கிடைச்ச பிறகு. அப்ப ஒரு பிழை நீங்க வாங்கினா கூட உங்க கோல்டு உங்க கையை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சில்வருக்கு போயிடலாம். சரிங்களா? அப்ப 2 பிழை 3 பிழைக்கு மேல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி லோ. ஓகே, அப்ப ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ். நீங்க நம்ம சும்மா கூட டிக் பண்ணி 20க்கு 20 வாங்கிடலாமே. சும்மா தெரியாத பிள்ளைங்க கூட சும்மா ஏதோ அடிச்சு விட்டு 20க்கு 20 வாங்கிடலாம் ஆக்சிடென்ட்லி. அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக் ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? அது ஒண்ணு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா year 2 until year 4 வந்து only 20 objective questions. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 5 சாய்ஸஸ் இருக்கும். 5 சாய்ஸஸ் A ல இருந்து E வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? year 4 year 5 and year 6 பெஞ்சமின் பேப்பர் எடுக்கிறவங்க அவங்களுக்கு வந்து 24 questions. ஓகே, சரி, அது ரெண்டாவது விஷயம். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன் இஸ் பேப்பர் பேஸ்ட். ஓகே, பேப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏறக்குறைய இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் வந்து 30 ஏப்ரல் 30 ஏப்ரல் தான் நம்மளோட எக்ஸாம். ஓகே, ஸோ அது வந்து ஸ்கூல் கொஞ்சம் முன்ன பின்ன வைக்கலாம். ஓகே, ஸ்கூல்ல நான் முடிவு பண்றது முன்ன பின்ன வைக்கலாமா, கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகலாமா, இல்ல கொஞ்சம் முன்னுக்கு அந்த நேரத்துல ஏதோ நிகழ்ச்சி எதுவும் இருந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்துல, ஸோ நம்ம அந்த நேரத்துல வந்து அட்மிட் முடிவு பண்ணுவாங்க. சரி, நம்ம பின்னாடி கொஞ்சம் ஒரு 2-3 நாள் பின்னாடி கொண்டு போகலாம், இல்லை 2-3 நாளுக்கு முன்னுக்கும் கொண்டு வரலாம். ஓகே, அது டிபெண்ட்ஸ் ஆன் டிஐசிலாம். ஓகே, டிஐசியும் அட்மினும் முடிவு பண்றது. ஓகே, ஸோ ஆனா ராஃப்லி நம்மளுக்கு ஒரு 2 months இருக்கு. ஓகேங்களா? பேப்பர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு இல்ல ஒரு 4-5 நாளுக்கு முன்னுக்கு தான் பேப்பர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அப்ப அது பேப்பர் வந்து இப்ப நாங்க பிரிக்க மாட்டோம், வச்சிருப்போம். அப்ப எக்ஸாம் டைம்ல தான் அந்த பேப்பரை பிரிப்போம். சில சமயம் அங்கிருந்து வருவாங்க, கண்ட்ரோமெண்ட்ஸ் அந்த இதுல இருந்து அவங்க வருவாங்க, அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு வருவாங்க, பாக்குறதுக்கு வருவாங்க. ஸோ அப்ப நம்ம ஒண்ணு இது பண்ண முடியாது. அந்த டைம்ல தான் வந்து நம்ம பேப்பரை பிரிப்போம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் அந்த டைம்ல வந்து அந்த நம்ம நார்மலி வந்து நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் வந்து ஏற்கனவே ஒரு 44 கிட்ட வந்துட்டாங்க. ஓகே, கடந்த வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நம்ம பேசி ஒரு 44 ஸ்டூடெண்ட் 45 கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம 60 அந்த இருக்குல்ல, அங்கதான் வந்து இந்த டே 1 திறந்துட்டு மாணவர்களை சரியான டிஸ்டன்ஸ் உட்கார வச்சு நம்ம அந்த பேப்பர் வந்து எடிட் பண்ணி பரிச்சை நடத்துவோம். ஓகே, அப்ப அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஒன்லி பிரிங் அ பென்சில் எடுத்து போக முடியும், இரேசர், ஜியோமெட்ரிக்கல் டூல்ஸ் வந்து எல்லாமே தேவைப்படாது. ஆப்ஜெக்டிவ் பேப்பரா இருக்கிறதுனால அவங்க வந்து ப்ரொடெக்டர், கோணமானின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஜம்பர் சூடு. ஓகே, ஸோ அந்த ப்ரொடெக்டர் எடுத்துட்டு போகலாம். இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சிலது நம்ம ஸ்கூல்ல கொடுப்போம். ப்ரொடெக்டர்ல நம்ம பள்ளியில இருக்கு, போதுமான அளவு இருக்கு, ஒரு 100 கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து we will provide, நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? பரிச்சை டைம்ல. மற்றபடி அவங்க வேற எது எடுத்துட்டு போக முடியாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ கால்குலேட்டர், ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட். அதாவது நம்ம இந்த 2 மாசம் கிளாஸ் நடத்துறோம், நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், நிறைய கேள்விகள் கொடுப்பேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்களும் வீட்டில் சொந்தமா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதெல்லாம் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. சாரி. ஓகே, மேக்ஸிமம் அந்த 4 வரைக்கும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு டே 1 பூந்துட்டீங்கன்னா எடுத்து போகுது. ஓகே, அடுத்து வந்து no deducted marks for any wrong answers given by the students. ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து எப்படி ஸ்கோர் இருக்கும்னா 3 marks, 4 marks, 5 marks. ஓகே, சோ 3 marksல ஒரு 5-6 கேள்விகள் இருக்கும். ஓகே, 4 marksல ஒரு 5-6 கேள்விகள், அப்புறம் 5 மார்க்ஸ்ல வந்து பேலன்ஸ் ஒரு 5-6 கேள்விகள் இருக்கும். பாத்தீங்கன்னா 20 கேள்வியில கரெக்டா அவங்க பிரிச்சுக்குவாங்க. 3 மார்க்ஸ்ல வந்து கொஞ்சம் 3 மார்க்ஸ் கொஸ்டின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 4 மார்க்ஸ் கொஸ்டின் அதோட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. 5 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் மாணவர்கள் வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு தான் மாணவர்கள் செய்ய வேண்டிய கேள்விகளா இருக்கும் 5 மார்க்ஸ். ஓகே, சரி, நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து 2 பேப்பர் அனுப்பிட்டேன். year 2க்கு 2 பேப்பர் அனுப்பிட்டேன். அப்ப அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஃப்லி year 2 கேள்வி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே,
சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the time allocated is 75 minutes for each category. Okay, year 2 ல இருந்து year 6 வரைக்கும் 75 minutes தான் நம்ம எக்ஸாம் நடத்துவோம். ஓகே, யாரும் அந்த கென்பு மேட்ச்ல இருந்து வராத பட்சத்துல நம்ம கொஞ்சம் பிளஸ் மைனஸ் கொடுக்கலாம், 5 நிமிஷம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனா கென்பு மேட்ச் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்ம டைமை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். யாரும் வந்துருக்காங்க. ஓகே, 28 பேர் இருக்கீங்க. ஓகே, சரி, ஓகேங்களா? தென் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா 4 லாங்குவேஜஸ். ஓகே, பாசம்லாவில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, மேண்ட்ரின், தமிழ். ஓகே, இப்போ நான் வந்து நம்ம தமிழ் ஸ்கூலுக்கு வந்து நான் தமிழ் தான் இது பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து இன்னும் அனுப்பல, ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அந்த சிஸ்டம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், இன்னும் சென்ட் பண்ணல. சென்ட் பண்ணதுக்கு நம்ம மாத்தலாம், எது வேணாலும் நம்ம மாத்தலாம். அப்படியே உங்க ஸ்டூடெண்ட், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க இங்கிலீஷ் நல்லா செய்வான், இங்கிலீஷ்ல கொடுத்தீங்கன்னா ஓகே, இன்னும் பெட்டரா செய்வான் அப்படின்னு நினைச்சா ஸோ யூ வாட்ஸ் அப் டு மீ. ஓகே, நீங்க எனக்கு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அப்போ உங்க சில பேப்பர்ஸ் மட்டும் நானே அவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ்ல வந்து நானே ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் பேப்பர். ஓகே, இல்ல தமிழ்ல ஓகே சார், தமிழ் ஏன்னா தமிழ்ல இருக்கும், தமிழ்ல ஓகே தான் சார்னா தமிழ்லே தான் அந்த ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது நீங்க முன்கூட்டி எனக்கு சொல்லிடணும். ஓகே, சரி, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் தான் வந்து அந்த எக்ஸாம் ரன் பண்ணுவேன். பிளஸ் அங்க கேன்கோ மேட்ச்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களும் கூட இருப்பாங்க. ஓகே, சரி, என்னென்ன டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம நாட்டோட சிலிபஸோட ஒரு 80% தான் ஒத்து போகும். ஓகே, 80%. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இன்டர்நேஷனல் சிலிபஸ். ஓகே, என்னென்ன டாபிக் வந்து அவங்க பிரைமரி ஸ்கூல்லயே அவங்க கவர் பண்ணுவாங்க சொன்னா அல்ஜிப்ரா, நம்பர் தியோரி, ஜியோமெட்ரி அண்ட் லாஜிக். ஓகே, இந்த 4 டீம்ல தான் அந்த கேள்வி இருக்கும். இந்த 4 டீமே வந்து ஹாட்ஸ் உயர்நிலை சிந்தனை கேள்விகள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 மார்க் கேள்வினா ஓகே ஓகே ஓரளவு பார்க்கறதுக்கே சுலபமா இருக்கும். ஆனா நீங்க 4வது கேள்வி 5 மார்க் கேள்விலாம் போறப்போ உண்மையுமே கொஞ்சம் இயர் 2 கேள்வியே கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் நம்மளோட அந்த தரம் கொஞ்சம் அந்த மெத்தமெட்டிக்கோட அந்த திங்கிங் ஸ்கில், அனலைஸ் பண்ற அந்த ஸ்கில்லாம் கொஞ்சம் ஏறணும், நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா சின்ன வயசுலயே நீங்க இந்த மாரி போட்டிகள்ல மாணவர்களை போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அவங்க மேத்ஸ்ல வந்து டாப் லீடர்ஸ் ஆக முடியும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா யார் நம்ம டாப் லீடர்ஸ்? சிங்கப்பூர்ல உள்ள மாணவர்கள், சிங்கப்பூர் மாணவர்களும் சைனா, ஹாங்காங் மாணவர்களும் தான் வந்து மேத்தமெட்டிக் வேர்ல்ட் டாப் லீடர்ஸ் ஆகலாம். ஓகேங்களா? ரெண்டாவது நம்ம வயசு பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கும் ஒப்பிடுறப்ப உலகத்திலேயே அவங்களாம் டாப் லீடர்ஸ். ஓகே, அவங்க ஏன்னா பிகாஸ் அவங்க இந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் படிச்சு இந்த இதுல அவங்க கலந்து கொள்றதுனால தான் அவங்க டாப் லீடர்ஸ். நம்ம பிள்ளைங்களும் அந்த மாரி ஆகணும், அவங்க மாரி நம்ம மேத்தமெட்டிக்ல வந்து அவங்க நல்ல சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி போட்டிகள்லாம் போட்டு இந்த மாதிரி சிலிபஸ்லாம் நம்ம கொஞ்சம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ மேபி ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட சிலிபஸும் இப்படி ஆகும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். ஓகே, ஃபியூச்சர்ல வந்து நம்ம சிங்கப்பூர் சிலிபஸ் மாதிரி நம்மளும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சைனா, ஹாங்காங் ஒரு சிலிபஸ் மாதிரி நம்ம சிலிபஸும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, இது வரைக்கும் ஓகேங்களா? பேரண்ட்ஸ் வாங்கிருச்சீங்களா இது வரைக்கும்? எனி क्वेश्चन டு ஆஸ்க்? Yes, sir. Is it okay? Okay, சரி. அடுத்து ஓகே, சரி, என்ன பெனிஃபிட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க பாத்தீங்க சொன்னா மெயின்லி பாத்தீங்க சொன்னா மாணவர்களுக்கு வந்து இந்த கணித மேத்தமெட்டிக்ல அவங்கள வந்து இன்னும் பூஸ்ட் பண்றதுக்கு, அவங்கள வந்து இன்னும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட வந்து மேத்தமெட்டிக்ல வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஓகே, மியூட் பண்ணிருங்க, மியூட் பண்ணிருங்கம்மா. ஓகே, மியூட் பண்ணிருங்க. ஓகே, சரி.
ஸோ நீங்க பார்த்தீங்க சொன்னா எல்லாமே வந்து மாணவர்களை வந்து இந்த மேக்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களை பூஸ்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்கள அது மட்டும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா ஐஎம்ஓன்னு ஒன்று இருக்கு, மற்ற போட்டிகளும் இருக்கு. ஓகேங்களா, சஸ்மோ, சிமோ, இந்த ஐஎம்ஓ, மற்ற கணித தொடர்பான மேக்ஸ் தொடர்பான இன்டர்நேஷனல் காம்படிஷன்லாம் இருக்குது. அதுல அவங்க சிறந்து விளங்குறதுக்கு இந்த கேங்கரூ மேக்ஸும் வந்து ஒரு ஹெல்ப் ஆகும், அதாவது எக்ஸல்னு சொல்லுவோம். ஓகே, ஜாயின் பண்ணி இப்ப நீங்க கேங்கரூ மேக்ஸ் அவங்க வந்து சில ஸ்கில்லாம் கத்துக்கிறதுனால மற்ற காம்படிஷன்ல வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து எக்ஸல்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, ஷார்ப்பனிங் தி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஷார்ப்பன் த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில். ஸோ மேக்ஸுக்கு வந்து இப்போ இந்த லாஜிக் பேஸ்ட் கொஸ்டின்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க அனலிட்டிக்கல் செய்யணும். நல்லா அலசி ஆராய்ஞ்சு என்னதான் பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய அந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு வரணும். அதனால்தான் இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேங்கரூ மேக்ஸ்ல உள்ள கேள்விலாம் வந்து ரியல் லைஃப் தொடர்பான கேள்விகளா இருக்கும். ஓகே, ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ், எப்படி நம்ம பிரச்சனைகள் தீர்க்கிறது, அப்ப அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சொல்யூஷன் பிரச்சனை கொடுத்து தீர்க்க சொல்லுவாங்க அந்த மாரி. அப்ப அதனால தான் வந்து இந்த சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சைனாவில் ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒரு டாப் லீடர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறன் வந்து வந்துடும் இந்த மாரி இந்த பயிற்சிகள்லாம் கொடுக்குறப்ப. நம்ம மாணவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் குறைவு, அவங்க வந்து மெமரைசிங், நம்ம வந்து குட் இன் மெமரைஸ் பண்றதுல கொஞ்சம் நல்ல சிறந்த மாணவர்கள். ஆனா நாட் குட் இன் ப்ராப்ளம் சால்வரா நம்ம இருக்க மாட்டோம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய மாணவர்களா நம்ம இருக்கிறது ரொம்ப குறைவு, அந்த திறன் நம்மளுக்கு குறைவு. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கிறோம். அந்த நீங்க பாத்தீங்கன்னா பீஸா டீம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பீஸா டீம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து உலக அளவுல நம்ம நாடு எந்த லெவல்ல இருக்குது மேக்ஸ்ல அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய பரீட்சை. ஃபார்ம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்குவாங்க. ஓகேங்களா, அதை பார்த்தோம்னா நம்ம 54, 57 அந்த மாதிரி இடத்துல இருக்கோம், அடிமட்டத்துல இருக்கிறோம். அடிமட்டம் அதாவது பேசிக் ஃபண்டமெண்டல்ல இருந்து கீழே இன்னும் அடிமட்டத்துல இருக்கோம் நம்ம அந்த 2 பகுதியிலும். இது வந்து உலக அளவுல இந்த கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால்தான் இந்த மாரி போட்டிகள் வந்து மாணவர்கள் நம்ம நிறைய இன்வால்வ் பண்ணி அவங்களை பயிற்றுவிச்சு அவங்களை வந்து நல்லா அந்த ப்ராப்ளம் சால்விங்கும் அனலிட்டிக்கல் திங்கிங்கும் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வளர்க்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா, சரி. பார்த்தீங்கன்னா அடுத்த எபிலிட்டிஸ், ஷார்ப்பன் ஸ்டூடெண்ட் எபிலிட்டிஸ் டு ஆன்சர் ஹாட் கொஸ்டின்ஸ். உயர்நிலை சிந்தனை கேள்விகளை அவங்க இந்த கேங்கரூ மேக்ஸ் கேள்வியில நல்லா அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது, சொல்ல முடிஞ்சுன்னு சொன்னா கன்ஃபார்ம் நம்ம சிலிபஸ்ல உள்ள கேள்விலாம் வந்து ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கேள்விகளை அவங்களால யோசிச்சு செய்ய முடியுது, ஆன்சர் பண்ண முடியும்னு சொன்னா நம்ம சிலிபஸ் ரொம்ப சுலபம் அவங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெகனைசேஷன், அதாவது இக்திராஃபன். ஓகே, அவங்களுக்கு சிஜில் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, அப்போ 2ஆம் ஆண்டுல போட்டவங்க நீங்க தொடர்ச்சியா போட்டீங்கன்னா அவங்க செகண்டரி ஸ்கூல் கூட கண்டினியூஸ்லி போனாங்கன்னா மேக்ஸ்ல வந்து கண்டிப்பா ஒரு நல்ல சிறந்த மாணவர்களா அவங்க வருவாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட காம்படிஷன் டே வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல், நமக்கு வந்து 2 மாதங்கள் இருக்கு. ஓகேங்களா, முன்ன பின்ன போகலாம், பட் இது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு. ஓகே, ரிசல்ட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் 2025. நார்மலி எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த அவார்ட் வின்னர்ஸ்லாம் வந்து யூடியூப்ல வந்து செய்வாங்க. முந்தி வந்து சில இடத்துக்கு ஹோட்டல்ஸ்லாம் கூப்பிட்டு அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கட் காஸ்ட் பண்ணி யூடியூப்ல தான் அந்த அவார்ட் செரமனிலாம் செய்வாங்க. ஓகேங்களா, சரி. இது வரைக்கும் ஓகே. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன், இது வந்து பேசிக்கா brief information related to the Kangaroo Max competition. Okay, for this year 2025. Okay, சரி. இப்போ நம்ம பள்ளி அளவுல வந்து நம்ம வந்து சில கிளாஸ்ல சும்மா உட்கார்ந்தோம், கேட்டோம், ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு இல்லாம சில வரைமுறை இருக்கணும். ஓகே, இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில வரைமுறை இருக்கணும். இந்த மாணவர்கள், இந்த கேங்கரூ மேக்ஸ்ல உள்ள மாணவர்கள் மற்ற மாணவர்கள் போல அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியாது. இதை நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க சொல்லிடணும். ஓகே, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும். அவங்க வந்து மற்ற மாணவர்கள் மாரி கொஞ்சம் ரிலாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த 2 மாச காலத்துக்கு நிறைய ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் ஆகும். அப்ப நீங்க கொஞ்சம் அவங்க கூடி இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க கேட்கணும். ஓகேங்களா, இப்படிதான் இருக்கும், நீ கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கணும். அப்பதான், ஏன்னா நம்ம நாட்டு சிலிபஸ்ல
இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 70-80% தான் ஒத்து போகுது. 20% வந்து இன்னும் ஹையர் லெவலில் இருக்குது. ஓகேங்களா? இட்ஸ் ஓகே. இப்பயே அவங்க படிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அது வந்து அவங்களோட நன்மைக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதனால நான் ஒவ்வொரு எவ்ரி இயர் நான் என்ன பண்ணுவேன், அவங்கள வந்து ஒரு புக்கு லாக், ஓகே, புக்கு லாக் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் திக்கா இருக்கும்ல, புக்கு அமாலிமா இருக்கும்ல, நம்ம செகண்டரி ஸ்கூல்ல படிப்போம். அந்த புக்கு லாங் புக்கா இருந்தா இன்னும் பெட்டர். பிகாஸ் சில சமயம் அந்த அவங்க ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும். அப்போ நார்மல் வச்சுட்ட புக் எக்ஸசைஸ் புக் வச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பக்கத்துல திருப்பி செய்ய வேண்டியதா இருக்கும். ஓகே, ஸோ இந்த லாங் புக்கா இருந்தா கொஞ்சம் பெட்டர்ல. ஓகே, ஸோ நம்ம இந்த 2 மாச காலத்துல என்னென்ன கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்றோமோ, இப்ப நான் வந்து சில சமயம் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இருக்கும், அதை தவிர்த்து நான் வீடியோ போடுவேன். ஒவ்வொரு தவையும் நான் வந்து பேப்பர்ஸ் வந்து சொந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு பிள்ளைங்களை வந்து ஜாயின் பண்ண நானே சொந்தமா வீடியோ செஞ்சு நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதையும் மாணவர்கள் பார்க்கணும். அந்த வீடியோ எல்லா கேள்வியும் நம்ம வந்து ஆன்லைன்ல செய்ய முடியாது, டைம் பத்தாது. ஓகேங்களா? அப்ப நான் வீடியோ போடுற அந்த கேள்வியும் அவங்க எல்லாமே கேள்வி எல்லாம் எழுதி முடிஞ்சா அந்த பேப்பர்லாம் கொடுக்குற பேப்பர்லாம் வந்து போட்டோ ஸ்டெப் பண்ணி கேள்வி எழுத முடியலன்னு போல போட்டோ ஸ்டெப் பண்ணி ஓட்டிட்டு அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து அவங்க அழகா செய்யணும். ஓகேங்களா? ஏன்னு சொன்னா எவ்ரி 2 வீக்ஸ் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நாங்க வந்து புக்கை செக் பண்ணுவோம். டீச்சர்ஸ் இருக்கோம், நம்ம படித்த மேத்தமெட்டிக் உள்ள டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த புக்கை செக் பண்ணுவோம், பிள்ளைங்க எவ்வளவு தூரத்துக்கு செஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் நடத்துறோம், எல்லாமே செய்யறோம், நீங்களும் பே பண்ணியிருக்கீங்க பேரண்ட்ஸ். அப்ப மாணவர்கள் உண்மையுமே எஃபர்ட் போடுறாங்களா, அவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு போகணும். நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இத்தனை கோல்டு மெடலிஸ்ட் இருப்பாங்க, இத்தனை பேர் சில்வர் இருக்காங்க, இத்தனை பேர் பிரான்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸ்கூலுக்கு. ஓகே, அப்ப அது நம்ம நிறைய ஃபுல்ஃபில் பண்ணணும்ல. அப்ப மாணவர்களும் அதுக்கு ஈடு கொடுக்கணும், பெற்றோர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? எல்லாமே வந்து உங்களுடைய பிள்ளைகளோட நன்மைக்காக தான். ஓகே, அப்போ அந்த லாக் புக் ஒன்று வாங்கி, ஏன்னா முதல் நாள் பரவாயில்ல, ஏதாச்சும் பேப்பர்ல டெஸ்ட் பேப்பர்ல அது எழுதிட்ட பிறகு வந்து அந்த லாங் புக்ல வந்து அவங்க அழகா எழுதிட்டு ஒவ்வொரு வாரமும் நாங்க சாப் பண்ணிடுவோம். ஓகே, இந்த செஞ்சிருக்காங்க, இவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஃபைனலி அந்த 45 பேர்ல we will choose 5 பேர் பெஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, எதை வச்சு சூஸ் பண்ணுவோம்? அவங்களோட புக் எவ்வளவு தூரத்துக்கு புக்ல அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க எஃபர்ட் போட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்றது புக்கை பார்த்து பிறகு ஸ்கூல் லெவல்ல நம்ம ஒரு பரீட்சை வைப்போம். ஸ்கூல் லெவல்ல ஓகே, கங்க்ரிமெண்ட்ஸ் ஒரு பரீட்சை வச்சுட்டு பரீட்சைக்கு முன்னால அந்த ரியல் பரீட்சைக்கு முன்னால ஒரு பரீட்சை வைப்போம். அப்ப இதுல இருந்து உங்களோட புக்ல இருந்து ஒரு சில பெர்சன்டேஜ், பிறகு நீங்க பரீட்சை செய்றீங்களா ஸ்கூல் லெவல்ல, அதுல இருந்து சில பெர்சன்டேஜ் டோட்டல் ஆட் பண்ணி 5 பெஸ்ட் ஸ்டூடெண்ட் we will choose பண்ணி நம்ம வந்து ஸ்கூல் லெவல்ல இந்த வருஷம் நம்ம பரிசு கொடுப்போம். ஸ்கூல் லெவல்ல கொடுத்தது வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம். ரியல் எக்ஸாமை பேஸ் பண்ணி அவங்க அங்கேருந்து கங்க்ரிமெண்ட்ஸ் இதுல இருந்து அங்க அசோசியேஷன்ல இருந்து அவங்க அங்க தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து என்னுடைய வேண்டுகோள். ஓகே, பேரண்ட்ஸ் நீங்க தான் கூட இருந்து இதெல்லாம் செய்யணும். அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இருந்தாலும் நான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம மேத்ஸ் டீச்சர்லாம் பேரண்ட்ஸும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்து உங்க மாணவர்களை நீங்க வந்து பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு வந்து சில இது வந்து எனக்கு சொல்ல முடியும். இந்த இயர் 2 இயர் 3லாம் the possibilities are very high. அவார்ட் எடுக்கிறதுக்கான the possibilities is very high. ஏன்னா கேள்வியில வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஓகே, இந்த இயர் 2 இயர் 3 நீங்க பார்த்தா அந்த இயர் 4 இந்த இயர் 5 6 வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண எடுத்துருவாங்க. ஆனா இயர் 2 இயர் 3லாம் வந்து வாய்ப்புகள் கூட, நம்ம அவார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட. அதான் வந்து நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து பிரீஃபிங். நீங்க பாத்தீங்கன்னா HMO PK1 will speak to you all tomorrow before we start the session. நாளைக்கு பேசுவாங்க HMO PK1. ஓகே, அவங்க சார்பில். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன், we have 2 months to practice. we got 2 months. ஏன்னா 30 ஏப்ரல்ல தான் நம்ம பரீட்சை. ஓகே, ஸோ இந்த duration வந்து actually enough for you to get to win the awards. இந்த 2 மாசம் duration வந்து actually enough. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாமா it is enough to win the awards. இந்த வருஷம் வந்து அவார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு ஹையா இருக்கு. ஓகே, அப்ப நீங்க
இதே ஃபுல் எனர்ஜெட்டிக்லயே இதே இந்த ஃபுல் மொமெண்டம்லயே நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே சரி, விளங்கிச்சா எல்லாத்துக்கும்? தம்ஸ் அப் பண்ணுங்க, போடுங்க பார்ப்போம். விளங்கிட்டவங்க? இல்ல சார் இன்னும் விளக்கல சார் அப்படின்னா ஓகே ஓகே சரி குட். ஓகே சரி, இப்போ நம்ம கொஞ்சம் பேப்பர் பார்ப்போமே. மணி 8:35 ஆச்சு, நம்ம கொஞ்சம் பேப்பர் பார்ப்போம் நம்ம. ஓகே ஸோ இதை பார்த்தீங்க சொன்னா ப்ரீ ஈக்குவல் பேப்பர்ஸ், அதாவது year 1 and year 2. ஓகே சரி, நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து கீழே வந்து சுலபமா தான் இருக்கும். இதுல வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணாம நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 5 மார்க்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட. அதனால இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க ரைட் வாங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, கேள்விலாம் வந்து தமிழ்ல வரும், இங்கிலீஷ்லயும் வரும். சரி, நீங்க எப்படின்னு சொல்லிருங்க என்கிட்ட. யார் வந்து இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கேன். ஓகே ஸோ முதல் கேள்வி பாருங்க. யாரும் நீங்க மைக் திறக்க வேணாம், சார் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடுறேன். நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்சோனே இந்த பேப்பர் செஞ்சிருந்தீங்கன்னா எத்தனை பேர் ரைட் வாங்கியிருக்கீங்க, எத்தனை ரைட் அப்படின்னு எனக்கு சொல்லிடுங்க. ஓகே, உங்க பேர் போட்டு how many questions 24. ஓகே, அவுட் ஆஃப் 24 எத்தனை அது மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரியும். நீங்க வந்து அப்போ நான் வீடியோ அனுப்பின பிறகு நீங்க அது சரி பார்த்து கொள்ளுங்க. ஓகே, question number 1. How many circles are there in the figures? Okay, so எத்தனை வட்டம் இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. So straight forwardலாம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே, so இங்க 1 2 இங்க 2 இருக்கு. அதே மாதிரி இங்க சின்ன வட்டம் பெரிய வட்டம் 2 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இங்க 4. so நீங்க எல்லாத்தையும் கிளாஸ் பண்ணீங்கன்னா 8. ஓகே பாத்தீங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் தான் 3 மார்க் கேள்வி வந்து ஏற்குறைய நீங்க பார்த்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே சரி, 2ஆம் ஆண்டு மாணவர்கள் நீங்க கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இரண்டாவது கேள்வி பார்ப்போம். The picture shows 5 cubes. Cubes அப்படின்றது வந்து கன சதுரம். ஓகே, கன சதுரம். யா சோ 5 கன சதுரத்தை காட்டுதா பார்ப்போம். 1 2 3 4 5. ஓகே, சோ 5 கன சதுரத்தை காட்டுது. ஓகே, இப்போ நம்ம பார்க்குற வியூ வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரண்ட், முன்னுக்கு இருந்து பார்க்கலாம், இங்கே இருந்து பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த வியூ ஃப்ரம் அபவ்? அதாவது நீங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ மேலே போயிட்டீங்க, மேல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 5லயும் நம்மளுக்கு இந்த டாபிக் இருக்கு. ஃபார்ம் 5ல வந்து மாணவர்கள் வெறியணும். உங்க வீட்டுல அண்ணா யாச்சும் ஃபார்ம் 5 படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா மாடர்ன் மேத்ஸ்ல பிளான்ட் அண்ட் டொங்காக்கான் பிளான்ட் வெறியணும். சைட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இங்கிட்ட இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், மேல அதை 3 பிளான் 4 பிளான் வெறிவாங்க. ஓகே சரி, இப்போ நீங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, கீழே உள்ளதெல்லாம் கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியாது. எந்த கீழே உள்ளது, இந்த சோப்புக்கு கீழே உள்ள இந்த மஞ்சள் கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மேலே இருந்து பாக்குறப்ப இது பிளாக் பண்ணி நமக்கு வந்து சோப் கலர் மட்டும் தான் தெரியும், கீழே உள்ள மஞ்சள் தெரியாது. ஓகே, இதுல வந்து இந்த மஞ்சள் கலர் தெரியும், ஏன்னா யாரு மேல இல்ல, ஸ்ட்ரெயிட்டா அந்த மஞ்சள் கலர் தெரியும். பிறகு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ப்ளூ மட்டும் தான் தெரியும், கீழே உள்ள எல்லோ தெரியாது. அப்ப நீங்க மேல இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு ரெட் தெரியும், அதுக்கப்புறம் மிடில்ல வந்து எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ. சோ நீங்க பாத்தீங்கன்னா ரெட் yellow blue. The answer is C. பாத்தீங்களா? ஓகே, அப்ப ரெண்டு கேள்வி. அப்ப இந்த வருஷம் இந்த கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா கன்ஃபார்ம் இந்த 2 மார்க் நீங்க ஒவ்வொரு கேள்வியும் உயிரை கொடுத்து செய்யணும். உங்களுக்கு வந்து கோல்டு வேணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கேள்வியும் நீங்க உயிரை கொடுத்து தான் செய்யணும். நல்லா அனலைஸ் பண்ணணும், நல்லா பார்க்கணும், நல்லா ஒப்சர்வ் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் நீங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். சரி, மூணாவது கேள்வி பார்ப்போம். இது வந்து 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்குள்ள கேள்வி. ஓகே, each ball contains 4 number balls. ஓகே, நீங்க பாத்தீங்க சொன்னா எல்லா பவுல்லயும் வந்து பந்து இருக்கு, அந்த பந்துல எண்கள் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பவுல்லயும் பந்துகள் இருக்கு, அந்த பந்துல எண்கள் நம்பர்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகே, in which bowl is the sum? sum என்ற வார்த்தை வந்து டோட்டல், மொத்தம். sum என்ற வார்த்தை வந்து மொத்தம். ஓகே, சோ
in which bowl is the sum of all the numbers largest னா இந்த 5 போல்ல உள்ள பந்துகள்ல எதோட மொத்தம் வந்து அதிகமா இருக்கு. அந்த நம்பர்ஸ்லாம் நீங்க எண்கள்லாம் கூட்டினீங்கன்னா எதோட மொத்தம் வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்க இப்போ 8 தேடணுமா, 8 + 7 + 4 + 9 ஓகே உங்களுக்கு கிடைச்சிடும். அதோட சம் கிடைக்கும், டோட்டல் கிடைக்கும். அதே மாதிரி பி 4 + 7 + 9 + 6 நீங்க அப்போ நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க பிளஸ் பண்ணிட்டே வந்தீங்க சொன்னா you will get இந்த A ஓட சம் வந்து பாத்தீங்கன்னா 28. அதான் வந்து லார்ஜஸ்டா இருக்கு. மத்ததெல்லாம் நீங்க கணக்கு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இருக்குன்னு. ஓகே பட் the answer is 8. அதுதான் வந்து லார்ஜஸ்டா இருக்கும். ஓகே சரி, இப்ப பார்த்தாலும் நம்ம 3 கேள்வி பார்த்தோம். இந்த 3 கேள்வி வந்து சுலபமான கேள்வி. இதுல நீங்க பிழை வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 அப்படியே ஒவ்வொரு மார்க்கா கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்க. ஓகே क्वेश्चन நம்பர் 4. ஓகே இது பாருங்க. Mr. Beaver rearranged the pieces to make a kangaroo figure. So அவர் என்ன பண்றாரு, இந்த இந்த தாளை வந்து இந்த மாதிரிலாம் வெட்டிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு kangaroo வந்து ஃபார்ம் பண்றாரு. இப்போ அவங்க கேட்கறாங்க which piece is missing, எது வந்து மிஸ் ஆயிடுச்சு, எது வந்து இப்ப இல்ல அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே மிஸ்ஸிங். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க இந்த மாதிரி கீவேர்ட் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணணும். நீங்க அண்டர்லைன் பண்ணீங்கன்னு சொன்னா அப்ப நம்ம கேள்வி வந்து தப்பு செய்ய மாட்டோம். ஓகே ஸோ அப்ப நீங்க கலர் பென்சில் யூஸ் பண்ணலாம், இல்ல நார்மல் பென்சில் கூட. ஸோ அண்டர்லைன் கீவேர்ட் வந்து அண்டர்லைன் பண்ணுங்க, முக்கியமான வார்த்தை. ஓகே அப்ப மிஸ்ஸிங் என்ன அர்த்தம், விடுபட்டுருச்சு. அப்ப நம்ம ஒவ்வொரு நம்பர் பண்ணிக்கிட்டே வந்தோமா தெரிஞ்சு போயிடும். ஓகே இது இருக்கு, ஓகே 1 அதுக்கப்புறம் இது இருக்கு 2 ஓகே அதுக்கப்புறம் 3 ஓகே சரியா 3 ஓகே அதுக்கப்புறம் ஓகே 4 ஓகே 4 அதுக்கப்புறம் ஓகே இங்க 5 ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 இங்க 6. அப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எது மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த. ஓகே சோ ஆன்சர் இஸ் எது சொல்லுங்க, டைப் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் வந்து டைப் பண்ணிட்டீங்களா? டைப் பண்ணுங்க ஆன்சரை பாப்போம். ஓகே சோ ஆன்சர் A. ஓகே வெரி குட். ஓகே அப்ப பாருங்க உங்களுக்கு ஓரளவு இது வந்து என்ன தெரியுங்களா, இந்த பேப்பர் இது வந்து இன்டர்நேஷனல், அதாவது நேஷனல் லெவல்ல வந்து கோல்ட் மெடல் எடுத்தவங்கள தான் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து கூப்பிடுவாங்க போட்டிக்கு. எல்லாத்தையும் கூப்பிட மாட்டாங்க. இன்னும் நான் சொல்லிடுறேன், உங்க பிள்ளைங்க இந்த நேஷனல் லெவல் நடக்குதுல்ல இந்த போட்டி 30ஆம் தேதி நடக்க போதில்ல, அதுல வந்து யார் வந்து கோல்டு எடுக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போக முடியும். ஓகேங்களா, சில்வர் பிரான்ஸ் வந்து போக முடியாது. கோல்டு எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல்ல ஜாயின் பண்றதுக்கு, அந்த அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ அப்ப நீங்க பாத்துக்கணும். ஓகே क्वेश्चन நம்பர் 5. இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஓகே எட் ஓட கேள்வி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்குது. ஓகே சோ my board has more than one circle. அவனோட போர்ட்ல வந்து has more than one circle. more அப்படினா ஒரு வட்டத்துக்கு மேல இருக்கு. more than one circle ஒரு வட்டத்துக்கு மேல இருக்குன்னா சில ஆன்சர் வந்து நம்ம உடனே கேன்சல் பண்ணிடலாம். ஓகே சில ஆன்சர் வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறோம்ல அப்பயே இதெல்லாம் விட வராது அப்படின்னு நம்ம கேன்சல், அது நீங்க பழகிக்கணும். எந்தெந்த விட வந்து சான்சஸ் இல்லையோ அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஓகே அப்ப பாருங்க my board has more than one circle ஒரு வட்டத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அப்ப இந்த C ல பார்த்தோம்னா ஒரு வட்டம் தான் இருக்கு. அப்ப கன்ஃபார்ம் இது இல்ல, ஏன்னா அவன் சொல்லிட்டான் ஒரு வட்டத்துக்கு மேல இருக்கணும் அப்படின்னு. மத்ததெல்லாம் பார்த்தோமா இங்க 2 வட்டம் இங்க 2 வட்டம் இங்க 3 ஓகே வாய்ப்பு இருக்கு, விட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா C கன்ஃபார்ம். ஓகே அடுத்து it also has 2 more triangles than squares. இது என்ன அர்த்தம், யார் இப்ப கூட இருக்கா 2 more triangles than square, அதாவது முக்கோணம் அதிகமா இருக்கு யாரோட, சதுரத்தோட. ஸ்கொயர் அப்படின்னா சதுரம், ட்ரையாங்கிள்ஸ்னா முக்கோணம். அப்ப முக்கோணத்தோட சதுரம் அதிகமா இருக்கும். முக்கோணத்தோட சதுரம் அதிகமா இருக்கும். பாருங்க
எங்கேயாச்சும் வந்து 2 more triangles than square, அதாவது சதுரத்தோட முக்கோணம் அதிகமா இருக்கணும். சாரி, சதுரத்தோட முக்கோணம் அதிகமா இருக்கணும். இப்ப நீங்க பாருங்க, ஏதாவது கேஸ்ல வந்து சதுரம் அதிகமா இருக்கான்னு பாருங்க. சதுரம் அதிகமா இருந்தா நீங்க அதை கட் பண்ணிடலாம். ஓகே, இதை நான் கட் பண்ணிடலாம். ஏன் அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா, இந்த கேஸ்ல பார்த்தா சதுரம் அதிகமா இருக்கு, முக்கோணம் குறைவா இருக்கு. ஆனா அங்க சொல்லிட்டான் 2 more triangles, முக்கோணம் அதிகமா இருக்கணும், இது அதிகமா இருக்கணும், இது குறைவா இருக்கணும். ஆனா இந்த படத்துல பார்த்தோமா, அப்ப ரெண்டு பேரையும் நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே, சோ அடுத்து பாருங்க, அவன் என்ன சொல்லியிருக்கான், 2 அதிகமா இருக்கணும், சதுரத்தோட 2 முக்கோணம் அதிகமா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா சதுரம் 1 இருக்கு, முக்கோணம் வந்து இங்க 2 இருக்கு, 1 தான் அதிகம். அவன் சொல்லியிருக்க 2 அதிகமா இருக்கணும் அப்படின்னு. ஓகே, சோ 2 அதிகமா இருக்கிறது படத்தை பாத்தீங்கன்னா இந்த இ. இத பாருங்க, சதுரம் வந்து 2 இருக்கு, முக்கோணம் வந்து 4 இருக்கு. அப்ப சதுரத்தோட முக்கோணம் வந்து 2 அதிகமா இருக்கு, அதனால தான் 4ஆ மாறிடுச்சு. ஓகே, 2 இருக்கு, நீங்க 2ஓட கூட்டினா 4. அப்ப சதுரத்தோட 2 அதிகமா இருக்கிறது வந்து இந்த படத்துல முக்கோணம் வந்து 2 அதிகமா இருக்கு. ஓகே, சோ இதுவும் கொஞ்சம் நீங்க சில சமயம் நம்ம வந்து இப்போ சில்லி மிஸ்டேக் செய்வோம்ல, அந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பார்க்காம இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி போயிடுவோம். சரி, இந்த கேள்வி பாருங்க. This is my grandfather's birthday cake. அவங்க தாத்தாவோட பர்த்டே கேக். ஓகே, a large candle stands for 10 years. அதாவது நீ உயரமா இருக்கிற மெழுகுவர்த்தி வந்து 10 வருஷத்தை குறிக்குது. 10 years உயரமா இருக்கிற மெழுகுவர்த்தி 10 வருஷத்துக்கு சமம். ஓகே, and a small one for 1 year. சின்ன கேண்டல், big one is 10 years, representing 10 years. Small one representing 1 year, ஒரு வருஷத்தை குறிக்குது. யா, அப்ப இப்படி கேண்டல் நீங்க குத்தி வச்சிருந்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கு எத்தனை வயசா இருக்கும்? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே, நீங்க ஒரேடியா கனெக்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 உயரமா இருக்கு, அந்த கருப்புலாம் உயரமா இருக்கு, 7 இருக்குது. ஒவ்வொன்றும் 10 வருஷம். அப்ப 7 பெருக்கல் 10 70 வயசு. இந்த பெரிய கேண்டல் மட்டும் 70 வயசு. 10 20 30 40 50 60 70 அப்படி கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சின்ன கேண்டல் பாருங்க, 1 2 3 4 5 6. சின்ன கேண்டல் வந்து 6 இருக்கு, ஆனா ஒன்னொன்னும் ஒரு வருஷத்தை குறிக்குது. அப்படின்னா 6 times 1, okay, you will get 76. அப்ப அவங்க தாத்தாக்கு வந்து 76. புரியுதாயா? ஒரு வருஷம் வந்து 7 வருஷம், ஒரு 10 வருஷம். பெரிய கேண்டல் வந்து ஒவ்வொன்றும் 10 வருஷம். அப்ப 7 இருக்கு, அப்ப 10 10 10 10 70 வந்துடும். சின்ன கேண்டல் எல்லாமே ஒன்னு ஒரு வயசு தான். நீங்க அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிக்கணும். ஒரு வயசு 6 வருஷம், ஒரு 6 வயசு 76 வயசு. சரி, அப்ப சின்ன கேண்டல் தான் ஒன்னு ஒரு வயசுனால 6 இருக்கு, 6 வயசு சேர்த்தீங்கன்னா 26. ஓகே, மீட் பண்ணிருங்கம்மா, மீட் பண்ணிருங்க. ஓகே, மீட் பண்ணிருங்கம்மா. ஓகே, அடுத்த கேள்வி போயிடுவோம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா பேருலாம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க அது நீங்க பார்க்கலாம். பப்ளு, வேற கேங்க்ரூ, கங்கோ இப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஓகே, சரி. பப்ளு புட்ஸ் 10 toy cars, 10 காடி, விளையாட்டு காடி 10. 10 toy cars on this race track. ரேஸ் ட்ராக்ல வந்து 10 காடிய வச்சுட்டான். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு த்ரோ மாதிரி இருக்குது. ஓகே, சோ அதுக்குள்ள சில காடி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதான் கேள்வி, how many cars are in the tunnel? டன்னல்ல வந்து இப்ப எத்தனை கார்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப அவன் வச்சது 10 காடி. 10 காடியில இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுது எத்தனை காடி? ஓகே, சிம்பிள் பண்ணுவோம். இங்க சோப் கலர் 1 2 3 4 காடி கண்ணுக்கு தெரியுது. அவன் வச்சது 10 காடி, 4 காடி கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் இன்னும் எத்தனை காடி இந்த டன்னலுக்குள்ள பூத்துருச்சு இருக்கு, மறைஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை காடி? சோ 10 minus weight 4. அப்ப 6 காடி இப்போ இது உள்ளுக்கு இருக்குது. ஏன்? சோ அதான் கேக்குறாங்க, how many cars in the tunnel? 6 காடி. ஓகே, இதெல்லாம் பாருங்க வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கஷ்டம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சரி, இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து எல்லாம் இப்ப டைப் பண்ணுங்க பாக்குறேன்.
எத்தனை பேர் வந்து சரியா செஞ்சிருக்கீங்க நான் பார்க்கணும். ஓகே, இந்த கேள்வி அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா டைப் பண்ணுங்க ஆன்சரை மாஸ்டர். ஓகே, டைப் பண்ணுங்க. அந்த கேள்வி செஞ்சிருந்தீங்கன்னா இருக்கீங்களா எல்லாரும்? Steven drives from X to Y. X ல இருந்து Y க்கு டிரைவ் பண்றான். ஒரு ரோடு வந்து ஓகே. At each crossing என்ன அர்த்தம்? இந்த பாதையும் மீட் பண்ணுதுல, இதுதான் crossing. ரெண்டு பாதையும் வந்து மீட் பண்ற இடம். ஓகே, so at each crossing he stops before going straight ahead. அவன் ஸ்டாப் பண்ணிட்டு தான் இப்ப இங்க வரானா, இந்த crossing-அ பார்த்தோனே ஸ்ட்ரைட்டா போறான். Okay, so in total how many times does மீட் பண்ணிருங்க. Okay, in total how many times does மீட் பண்ணிருங்க. உங்களோட போனை மீட் பண்ணிருங்க. Okay, in total how many times does he stop at the crossing அப்ப எத்தனை தடவை அவன் நின்றுக்கணும்? ஓகே, பாருங்க. இப்போ 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வருது அப்படின்னு சொன்னா அவங்களோட திங்கிங் லெவல் எப்படி இருக்கணும்? அவங்க வந்து உண்மையாலுமே அனலைஸ் பண்ணணும், உண்மையாலுமே அந்த பாதை போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, டைப் பண்ணுங்க, ஆன்சர் டைப் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஏ இருக்கு, பி இருக்கு, பி இருக்கு. ஓகே, சரி பாப்போம். ஆக்சுவலி ஆன்சர் வந்து என்னன்னு நம்ம பாப்போம். ஓகே, பாப்போம். நான் பாதியே அவங்களை அப்படியே கூட்டிட்டு போறேன், நீங்க பாருங்க. ஓகே, ஓகே பாருங்கம்மா. இப்ப எக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ல இருந்து அப்படி போறான். இங்க கிராசிங்க்கு ஒருத்தர் ஸ்டாப் பண்றான். ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றான். இங்க ரெண்டாவது கிராசிங், இங்க ரெண்டாவது தடவை ஸ்டாப் பண்றான், இங்க ஒரு தடவை. ஓகே, அதுக்கப்புறம் இங்க நாங்க போட்டுக்கிட்டே வரேன். 1 2 3 தடவை. ஓகே, அதுக்கப்புறம் சுத்தி திருப்படி வரான். ஓகே, வளைஞ்சி திருப்படி வரான். அப்ப 4வது தடவை ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஓகே, திருப்படி இங்க வரப்ப இங்க ஒரு இது இருக்குது. ஓகே, 5. அதுக்கப்புறம் வளைஞ்சி திருப்படியும் ஒரு தடவை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாதையிலேயே நேரா வந்து திருப்படி இங்க ஒரு தடவை. ஓகே, அதுக்கப்புறம் திருப்படி இந்த பாதையிலேயே வந்து இங்க ஒரு தடவை. ஓகே, அதுக்கப்புறம் நேரா போறான், வளைவுல நேரா போறான் அப்படி. அப்ப இங்க ஒரு தடவை வரும். ஓகே, சோ அதுக்கப்புறம் நேரா வந்து இங்க ஒரு தடவை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாதையிலே வந்து சார் வந்து ஓகே, நான் கொஞ்சம் பெருசா பண்ணேன் அந்த படத்தை, அப்ப நம்ம ஈஸியா இருக்கும். ஓகே, சரி, எப்படி பார்ப்போம். சார் பெருசாக்கிட்டேன். ஓகே, சரி, குணக்கன் பென் இஜாவலாம். சரி, இங்கே இருந்து வரா 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் இங்க ஸ்டாப் பண்றான் 3, திருப்படியும் வளைச்சி திருப்படியும் அதே இடத்துக்கு வரா 4. ஓகே, இப்படி வரா 5, அதுக்கப்புறம் திருப்படி சுத்திட்டு திருப்படி அங்க வந்தாவணும் 6. ஓகே,
அதோட இப்படியே வளைச்சி இங்கிட்டு போறது, திருப்பி ஒருத்தர் மீட் பண்றாங்க 7, இப்படியே வந்து இங்க வந்து 8, அதுக்கப்புறம் நேரா அப்படி போனா 9, அதுக்கப்புறம் இப்படியே போனா 10, அதுக்கப்புறம் இந்த பாதையிலே நேரா வந்து 11. ஓகே, அதுக்கப்புறம் 12, திருப்படி இங்க வரணும் 13, அதுக்கப்புறம் திருப்படி இங்க வரணும் 14. சோ 14 தடவை வரும். ஓகே, திருப்படி பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க அதான் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்க நல்லா அனலைஸ் பண்ணணும், நல்லா நீங்க திருப்படியும் பார்க்கணும். அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போகணும், சுத்திலாம் வரக்கூடாது. பாதை முன்னுக்கு இருந்தா அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போகணும். ஓகே, சரி திருப்படி பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் பார்க்கலாம் வேற வேற கொடுத்துருந்தீங்க. ஓகே, இப்படியே வரா 1 2 3 வளைச்சிட்டு திருப்படியும் 4 5 திருப்படியும் வளைச்சிட்டு 6 திருப்படி இப்படி வந்து இப்படியே போறோம் 7 திருப்படியும் இப்படியே வந்து 8 9 திருப்படி இப்படியே போய் திருப்படி இங்க வரணும் 10 திருப்படியும் வளைச்சு இப்படியே வரா 11 இந்த பாதில இருந்து 12 13 14 திருப்படியும் அப்படியே போகலாம். ஓகே, சோ ஆன்சர் இஸ் 14. ஓகேயா? அப்ப நீங்க இன்னொருத்தர் வீட்ல செஞ்சு பாருங்க. ஓகே, யார் பேல வாங்குனீங்களோ திருப்படியும் ஒருத்தர் வீட்ல செஞ்சு பாருங்க. ஓகே, क्वेश्चन நம்பர் 9. இந்த கேள்வி பாருங்க. There are 5 trees in a park. ஓகே, 5 மரம். இந்த 5 மரம் பாத்தீங்க சொன்னா இது. ஓகே, 1 2 3 4 5 மரம் இருக்கு. சின்ன மரம் இருக்கு, பெரிய மரமும் இருக்கு. ஓகே, a beaver can see only 2 of the trees because அவன் வந்து 2 மரத்தை தான் பார்க்க முடியுதான். beaver can see only 2 of these trees. அந்த 5 மரத்துல 2 மரம் மட்டும் தான் அவனால பார்க்க முடியுது. because all the others are hidden behind the trees. ஏன்னா மத்த மரம்லாம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பெரிய மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இல்ல இன்னொரு மரத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, 5 மரம் இருந்தாலும் அவனால 2 மரத்தை தான் பார்க்க முடியுது. பிகாஸ் மத்த மரம் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பெரிய மரம் மறைச்சிக்கிட்டு இருக்கணும், இல்ல மரம் மத்த மரம் இன்னொரு மரத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படி. ஓகே, சரி. at which of the mark points is the beaver standing? அப்படின்னா பீவர் எந்த இடத்துல இருந்தா இந்த சிச்சுவேஷன் அவனுக்கு நடக்கும். அதாவது ஏல இருந்து பார்த்தா அவனுக்கு 2 மரம் தெரியுமா, இல்ல பில இருந்து பார்த்தா அவனுக்கு 2 மரம் தெரியுமா, சியா டியா இயா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா the answer is D. ஏன்னா ஏல இருந்து அவன் பார்த்தான்னு சொன்னா அவன் இந்த மரத்தை பார்க்கலாம். ஓகே, அவன் இந்த மரத்தை பார்க்கலாம், பெரிய மரத்தையும் அவன் பார்க்கலாம். பிகாஸ் முன்னுக்கு இருக்கு சின்ன மரம், பின்னாடி பெரிய மரத்தை பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். அப்ப அவன் 3 மரம் பார்க்குற மாதிரி ஆயிடும். நீங்க அப்படி பார்க்கணும். நீங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நீங்க அந்த பாயிண்ட வரீங்க, அந்த ஏரோ வரீங்க. ஏல இருந்தா அவன் ஆக்சுவலி 3 மரத்தை பார்க்கலாம். ஓகே, பின்னாடி உள்ள மரத்தையும் பார்க்கலாம். பில இருந்து பார்த்தா அவன் இந்த மரத்தை பார்க்கலாம், இந்த மரத்தை பார்க்கலாம், இந்த மரத்தை பார்க்கலாம். சில இருந்தா அதே மாதிரி 3 மரத்தை பார்க்கலாம். டில இருந்தாதான் ஓகே, நீங்க பாருங்க டில இருந்து நீங்க வரைஞ்சி பாருங்களேன். ஓகே, சோ டில இருந்து நீங்க ஏரோ வரைஞ்சீங்கன்னு சொன்னா ஓகே, நான் டில இருந்து ஏரோ வரையிறேன். ஓகே, சோ டில இருந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மரத்தை பார்க்கலாம், இந்த 2 மரமும் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா இது பெரிய மரம். அப்ப இது வந்து ஹிடனா இருக்கு, ஹிடனா மறைஞ்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த மரத்தை பார்க்கலாம், ஆனா இந்த மரம் தெரியாது, ஏன்னா ஹிடனா இருக்கு, பின்னாடி மறைஞ்சிருக்கு. ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்தீங்கன்னா அது பின்னாடி இருக்குது. அப்ப இந்த 2 மரம் தெரியாது, இந்த மரம் தெரியாது, இந்த 2 மரம் மட்டும் தான் தெரியும். the answer is D. ஓகே, அப்ப பிள்ளைங்க இந்த year 2 year 1 பிள்ளைங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கணும். அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க போகணும், அங்க நின்று பார்த்து அந்த ரியல் சிச்சுவேஷன் அவங்க போய் இப்படி இருக்கு இப்படி இருந்தா அப்படின்னு நம்ம பார்த்தாதான் அவங்க சில சமயம் ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும் சிச்சுவேஷன். ஓகேங்களா? சரி, क्वेश्चन நம்பர் 10 பார்ப்போம். ஓகே, there are 24 squares in the picture. okay, so மொத்தம் 24 சதுரம். 24 இருக்கா? சோ எப்படி கனெக்ட் பண்ணலாம்? 24 இருக்கான்ட்டு நீங்க ஒண்ணா கனெக்ட் பண்ணலாம், அது ஒரு மெத்தட். இன்னொன்னு எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஓகே, 1 2 3 4 5 6 இங்க 6 1 2 3 4. ஓகே, சோ இந்த சைடு வந்து 6,
கீழே வந்து 4. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் 24 இருக்கு. ஸோ திஸ் ஒன் ஈஸியஸ்ட் வேல எப்படி வந்து ஸ்கொயர் கனெக்ட் பண்றதுன்னு. ஓகே, சுஜித் ஹஸ் கலர். அவன் என்ன பண்ணா கலர் பண்ணியிருக்கான். அந்த 24 பாக்ஸ் இருக்கு, சின்ன பாக்ஸ் 24 இருக்கு, அது கலர் பண்ணியிருக்கான். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், சில பாக்ஸை கலர் பண்ணிட்டான். ஓகே, சரி, இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? How many more squares need to be colored so that half of the squares are colored? அப்படின்னா இந்த 24 பாக்ஸ்ல பாதி கலர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா வர்ணம் தீட்டப்பட்டிருக்கணும். அப்ப 24ல பாதி 24 வெள்ளி இருக்கு, பாதி பாதி 2 பேர் கொடுத்தா எவ்வளவு கொடுப்போம்? 12 வெள்ளி. ஒரு ஆளுக்கு 12 வெள்ளி, ஒரு ஆளுக்கு 12 வெள்ளி. இதுதானே? இல்லைன்னா நீங்க டிவைட் பண்ணி பார்க்கலாம். 24 you divide with 2, so you will get 12. Yeah, சரி. இப்போ நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த கேங்கோமேட்ஸ் இந்த போட்டியில கலந்துக்கிறோம். நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன நம்பர் வந்து டிவைட் பண்றப்ப இதை செய்யாம உங்களுக்கு மனக்கணக்குல வந்துடணும். 24 வெள்ளி இருக்கு, 2 பேர் கொடுக்க போறீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க? இங்கிட்டு 12 வெள்ளி, இங்கிட்டு 12 வெள்ளி, அப்ப 12. சோ அவன் 12 கலர் அடிக்கணும். ஆனா இப்ப இவ்வளவுதான் கலர் அடிச்சிருக்கான். அவங்க என்ன கேக்குறாங்க? how many more, இன்னைக்கு எவ்வளவு கலர் அடிக்கணும்? ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். எத்தனை கலர் பண்ணிருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அவன் 12 கலர் அடிக்கணும். ஆஃப் 24 பாக்ஸ்ல ஆஃப் ஆஃப் த பாக்ஸ் வந்து கலர் அடிக்கணும். அதாவது 12 கலர் அடிக்கணும். இப்ப கலர் அடிச்சிருக்கிறது வந்து 9 தான் கலர் அடிச்சிருக்கான். அப்ப நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 3. இன்னும் சமம் அவன் எவ்வளவு கலர் அடிக்கணும்? 3 பாக்ஸ் கலர் அடிக்கணும். 3 பாக்ஸ் அவன் கலர் அடிச்சாதான் 24 பாக்ஸஸ்ல ஆஃப் ஆஃப் த பாக்ஸ் வந்து அவன் கலர் அடிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். கொஞ்சம் நீங்க வேலை செய்யணும். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். சரி, இந்த கேள்வி பாருங்க. The two tokens with a question mark have the same number. Okay, so இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 4 டோக்கன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோமா 18 வருது. மொத்தம் வந்து 18. ஸோ முதல் டோக்கன் வந்து 10 கொடுத்துட்டான், கடைசி டோக்கன் வந்து 2ன்னு கொடுத்துட்டான். ஓகே, இப்போ மிடில் உள்ள டோக்கன் வந்து சேம் நம்பர். ஏன்னா எல்லோ அவங்களும் சொல்லிட்டான் சேம் நம்பர் சொல்லியாச்சு. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கணும் நல்லா. ஓகே, அப்படி சேம் நம்பரா இருந்து இது 10 இது 2ஆ இருந்தா மொத்தம் 18 கிடைக்குது. So now we are asking what is each missing number so that the sum is 18. உங்களுக்கு மொத்தம் 18 வரணும், இங்க என்ன நம்பரா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சரி, எப்படி செய்யணும் இத வந்து நீங்க ஒண்ணா போட்டு கூட பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏ போட்டு பார்ப்போம் 1 1, பியை போட்டு பார்ப்போம் 2 2, அப்படி ட்ரையல் மெத்தட்ல செய்வாங்க. அப்படியும் செய்யலாம். உங்களுக்கு ஐடியாவே கிடைக்கல, வேற சான்ஸே இல்லைன்னா you can do that way. ஓகே, ஆனா வந்து உங்களை வந்து எப்படி அவன் யோசிக்க சொல்றான், இப்படி யோசிக்க சொல்லல. அவங்க வந்து உங்களை கொஞ்சம் லாஜிக்கா மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ் கணித வாக்கியம் உருவாக்க சொல்லி உங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி? சரி, இந்த 10ஐயும் 2ஐயும் கூட்டிருங்க. ஏன்னா எல்லாமே கூட்டல், எல்லாமே கூட்டலா இருக்கா. சோ இந்த 10ஐயும் 2ஐயும் கூட்டிட்டோமா 12. ஓகே, இருக்கிற நம்பரை கூட்டிருங்க. 12 கூட்டல். ஓகே, இங்க ஒரு கேள்விக்குறி, இங்க ஒரு கேள்விக்குறி 18. அப்ப இங்கே இருந்து இதுக்கு வந்துடலாம். இது 2ஐயும் கூட்டிட்டேன். சரி, இப்ப நீங்க என்ன பண்ணணும், இத 2ம் வேணும் அப்படின்னா இத கொண்டு போயிட்டு அங்க கழிக்கணும். ஓகே, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க இருக்கிற அந்த கூட்டலா இருக்கிற நம்பரை கொண்டு போயிட்டு நீங்க அங்க கழிக்கணும். கழிக்கிறப்போ உங்களுக்கு வந்து இப்ப 2 பாக்ஸ் இங்க இருக்கு. ஓகே, 18 கழித்தல் 12 இத கொண்டு போயிட்டு நீங்க அங்கிட்டு கழிச்சீங்கன்னு சொன்னா you will get 6. ஓகே, இப்ப 2 சமமான எண்களை எதை கூட்டினா 6 கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 + 3. இந்த 3 கூட்டல் 3 தான் உங்களுக்கு 6 கிடைக்கும். அப்பனா அந்த கேள்விக்குறியில உள்ள எண் வந்து 3. ஓகே, இப்படி செய்யலாம். இது வந்து நீங்க நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ் உருவாக்க தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நீங்க இப்படி செய்யலாம். இல்ல சார், இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இது கொஞ்சம் லாங் மெத்தடா இருக்கு, நீங்க நாங்க ஒண்ணு ஒண்ணா போட்டு பாத்துக்கிறோம். ஓகே, இங்க 1 இங்க 1 கூட்டி பாத்தீங்கன்னா வராது. 10 கூட்டல் 1 11, 12 12 கூட்டல் 2 14 தான் வருது, 18 வரல. அப்ப இது ஆன்சர் இல்ல. அப்ப பியை போட்டு பாப்பீங்க, அப்புறம் சியை போட்டு பார்க்கலாம். முடியும்.
ஓகே. ஆனா இது என்ன, இப்படி செஞ்சா நீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். டைம் எடுக்கும். உங்களுக்கு வேற வழியே இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ் செய்ய தெரியல அப்படின்னு சொன்னா யூ கேன் டூ தட் வேல. ஓகே, சரி. இது வந்து கொஞ்சம் மாடரேட். ஓகே, இந்த கேள்வி பார்ப்போம். Raha wants to finish the B. ஓகே, சோ அவ வந்து என்ன செய்ய போறா, இந்த மாடல் மாதிரி இத உருவாக்கணும், இத கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இது வந்து பாதி தான் முடிச்சிருக்காங்க, இன்னும் பாதி முடிக்க, இந்த மாதிரி உருவாக்கணும். ஓகே, அப்படின்னா இங்க உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க வரையணும், போடணும். அப்ப அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறப்போ அவளுக்கு வந்து என்ன கிடைக்குது, ஸ்கோர் கிடைக்குது. ஓகே, பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த பார்ட் எடுத்து வரைஞ்சானா அந்த பாயிண்ட்ஸ், இந்த பார்ட் எடுத்து வரைஞ்சாலும் அந்த பாயிண்ட்ஸ். அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க, how many points does she need to win the complete the P? அப்படின்னா முழுமையா வரைஞ்சு முடியணும்னா எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. ஓகே, சோ இது வந்து கொஞ்சம் சுலபமான கேள்வி தான். இந்த சைடு ரக்க இருக்கு, அப்ப இந்த சைடு ரக்க வேணும் நம்மளுக்கு. ஓகே, சோ இந்த சைடு ரக்கைக்கு வந்து எவ்வளவு மார்க் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 4. ஓகே, 4 போட்டுருங்க. அடுத்து அதோட அந்த இது வந்து டென்டகலா 1 இருக்கு. சோ இன்னொன்னு நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா 1க்கு வந்து 3, ஒரு டென்டகல் வந்து 3. ஓகே, அடுத்து என்னால கண்ணு, ஒரு கண்ணு தான் இருக்குது. இன்னொரு கண்ணு வரைஞ்சீங்கன்னு சொன்னா கண்ணுக்கு வந்து ஒரு தான், ஒரு ஸ்கோர். ஓகே, அடுத்து என்னால ஓகே வாய், மவுத் வந்து 5. ஓகே, 5. வேற என்ன பார்ட்ஸ் வரியாம இருக்கு, எல்லாம் கம்ப்ளீட்டா வந்தாச்சா, சேமா இருக்கு. ஓகே, சோ நீங்க இப்ப பிளஸ் பண்ணீங்கன்னு சொன்னா you will get 13. ஓகே, சோ இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். இப்ப பாருங்க, இந்த வருஷம் இந்த கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா இந்த 12 கேள்வி வரைக்கும் உங்களுக்கு ஸ்கோர் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஏறக்குறைய நீங்க ஹானரபிள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். 12 கேள்வினா நீங்க ரைட் வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் இன் கேட்டகரி ஆஃப் ஹானரபிள் மென்ஷன் சொல்லுவோம், அந்த கேட்டகரிக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, சரி. இந்த கேள்வி ஒரு 15 கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, சரி. 13 பார்ப்போம். The table has 30 boxes. 30 boxes இருக்கு. ஓகே, சரி. என்ன சொல்றாங்க, after painting the boxes in row 3. ஓகே, சோ நீங்க இப்படி பார்க்கிறது வந்து row, இப்படி பாத்தீங்கன்னா row. ஓகே, சோ மேல இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா column. மேல இருந்து நம்ம பார்த்து வர்றது வந்து we call as a column. இப்படி சைட்ல பார்க்கிறது தான் வந்து கிட்ட பங்கேசி பாகை ரோன்னு சொல்லுவோம். ஓகே, சரி. After painting the boxes in row 3. row 3 ல உள்ள boxes வந்து பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ ரெட் கலர் போறேனே, பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் row 6 பெயிண்ட் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. ஓகே, and column C யும் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, and column D யும் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, row 3 row 6 column பெயிண்ட் பண்ணியாச்சு. column C and column D, C யும் பெயிண்ட் பண்ணியாச்சு, D யும் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, சோ இப்போ என்ன கேள்வி, how many boxes will be not painted? அப்ப பெயிண்ட் பண்ணாம இன்னும் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. சோ சிம்பிளா. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So answer is C. விளங்கிச்சாமா? Is it okay? Okay, அடுத்த கேள்வி போயிடுவோம். 14வது கேள்விக்கு क्वेश्चन நம்பர் 14. இது பாருங்க, இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. எப்படி ட்ரிக்கியா இருக்குன்னு சொன்னா, நீங்க ஒழுங்கா கவனிக்கலன்னா இது பேல வாங்கிடுவீங்க. ஓகே, a sheet of paper is folded in half. பாதியா மடிச்சிருக்காங்க. ஓகே, square and round holes are punched. ஓகே, அது வட்டமா ஒரு ஓட்டையும் சதுரமா ஒரு ஓட்டையும் செஞ்சிருக்காங்க. ஓகே, இத வந்து நீங்க வீட்ல கூட சில கேள்வி வந்து நீங்க வீட்ல பிராக்டீஸ் பண்ணி பார்க்கலாம், நீங்களே சொந்தமா செஞ்சு பார்க்கலாம். ஓகே, செஞ்சு பாருங்க. இத இப்படி தான் கிடைக்குதா இல்ல வேற இடத்துல ஓட்டை போட்டு பாருங்க எப்படி கிடைக்குதுன்னு சில ஹேண்ட்ஸ் ஆன் செஞ்சு பாருங்க நீங்க சொந்தமா. ஓகே, இதே நான் ட்ரிக்னு சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு தெரியணும் இந்த பேப்பர் வந்து இங்கே இருந்து எடுத்து இங்கிட்டு மடிச்சானா இல்ல, அதாவது இப்ப எது மிடில்ல இருக்கு. ஓகே, இங்கே இருந்து எடுத்து இங்க மடிச்சாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது அதாவது இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட் தான் வந்து மிடில்ல உள்ளது. டாட் வந்து மிடில்ல
ஓகே. அப்ப இங்கேருந்து எடுத்து இங்க ஒட்டி இங்க மடிச்சிருக்கான். தூக்கி இப்படி மடிச்சிருக்காங்க. மடிச்சிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், இங்க ஒரு ஓட்டையும் இங்க வந்து சதுரமா ஒரு ஓட்டையும் இங்க வட்டமா ஒரு ஓட்டையும் போட்டிருக்காங்க. ஓகே, நீங்க திருப்படி பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாளை திருப்படி நீங்க பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஓகே, திருப்படி பிரிச்சீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், இந்த வட்டமா போட்டீங்களா ஓட்டை, அது எங்க போகும், தாளு கிட்டே இருக்குமா இல்ல தாளு எட்ட இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி பிரிக்கிறீங்க, பிரிச்சீங்கன்னு சொன்னா தாளு ஓரத்துல இங்க இருக்கும் அந்த ஓட்டை. ஓகே, நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா செஞ்சு பாருங்க. சில விஷயம் வந்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா செஞ்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு வரும். ஓகே, ஏன்னு சொன்னா இதுதான் வந்து மிடல், இந்த டாட் தான் மிடல். அப்ப இந்த சதுரம் பாருங்க, அந்த டாட் பக்கத்திலேயே செஞ்சிருக்கான், பக்கத்திலேயே இருக்கு. அப்பனா நீங்க விரிச்ச பிறகு அந்த சதுரத்தோட ஓட்டையும் அந்த டாட் பக்கத்திலேயே இருக்கும். ஓகே, இந்த வட்டம் வந்து இந்த டாட் இருக்குல்ல, அதோட எட்ட வச்சிருக்காங்க, எட்ட போட்டிருக்காங்க, தூரமா போட்டிருக்காங்க இந்த சைட்ல. அப்ப நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னா அந்த வட்டமா இருக்கிற ஓட்டையும் வந்து இந்த டாட்டோட தூரமா தான் இருக்கும். இந்த சதுரமா இருக்கிறது இந்த டாட் கிட்டேயே போட்டதுனால நீங்க பிரிச்ச பிறகு அதுவும் அந்த டாட் லைனோட கிட்டேயே இருக்கும். ஓகே, சோ தி ஆன்சர் இஸ் பி. ஓகே, சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த லாஜிக் பேஸ் क्वेश्चन சில கேள்விகள் இருக்கும். ஓகே, क्वेश्चन நம்பர் 15. ஓகே, 15வது கேள்வி. சரி, இதுக்கான ஆன்சரையும் போடுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு நான் பார்க்கறேன். क्वेश्चन நம்பர் 15 ஆன்சர் போடுங்க. क्वेश्चन नंबर 15 फास्टर. संजना डी, वेट्री डी, काव्या डी, अमरावती डी, समो, तिशिता डी, भुवनेश्वरी, ओके, अमला मणि, ओके, डी वशिष्ठ நினைக்கிறேன். சஸ்மிதா டி, சுரேஷ், ஓகே. So majority of you correct la. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து பாருங்க, A1 பிள்ளைங்க, A2 பிள்ளைங்க வந்து அவங்க அனாலிசிஸ் பண்றது, பிரிச்சு ஒவ்வொண்ணா சின்னதா பிரிக்கிறதா இருக்கும். ஓகே, சரி, இப்போ என்ன கேள்வி, a student made the shape shown using 12 cubes. 12 cubes வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் உருவாக்கி இருக்கான். 12 கன சதுரத்தை வச்சு. cubesனா கன சதுரம். cube-னா கன சதுரம். கன சதுரம். क्या 12. ओके, he put one drop of glue. ओके, ஒரு drop பசை கம்ம வந்து ஊத்தி எல்லாத்தையும் ஒட்ட வச்சிருக்கான். ஓகே, so any two cubes that share in a common face னா ஒரு கியூப் வந்து இன்னொரு கியூபோட நம்ம ஒட்ட வைக்கணும்ல, இப்படி இருக்கு வச்சுக்கோமே, இங்க பசை தடவி இங்க பசை ஒட்ட வைக்கணும்ல, ini yang kita panggil sebagai common face. ஓகே, சரி, அப்படினா தனித்தனியா இருந்த இந்த கியூபை இப்படி அவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் உருவாக்கணும் அப்படின்னா ஒட்ட வைக்கிறதுக்கு எத்தனை டிராப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா. ஓகே, இதையும் ஒட்டுறதுக்கு இங்க 1, அதுக்கப்புறம் இதையும் ஒட்டுறதுக்கு 2, அப்புறம் இதையும் 3, அப்புறம் இங்க ஒட்ட வைக்கிறதுக்கு 4, அப்புறம் இங்க ஒட்ட வைக்கிறதுக்கு 5, அப்புறம் இங்க ஒட்ட வைக்கிறதுக்கு 6, அதுக்கப்புறம் இதுவும் ஒட்ட வைக்கிறதுக்கு 7, 8, 9, 10, 11. பார்த்தேன், எல்லாரும் வேட சரியா தான் போட்டிருந்தீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி கேள்விக்கு வந்து உங்களுடைய இமேஜினரி பவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இமேஜின் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கணும். ஓகே, இந்த ஜியோமெட்ரிக்கல் சம்பந்தமான கேள்வி வந்து யூ மஸ்ட் நோ ஹவ் டு இமேஜின். நீங்க உங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். அது எல்லாம் தனித்தனியா அந்த இடத்துக்கு நீங்க போய் பார்க்கணும். இங்க போய் நின்று பார்க்கறமே நீங்க யோசிக்கணும். இங்க போய் நின்றீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த இடத்துல போய் நின்றீங்கன்னா எப்படி இருக்கும், பின்னாடி போய் நின்றீங்கன்னா எப்படி இருக்கும். அப்போ உங்களோட அந்த இமேஜினரி பவர் வந்து மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். ஓகே, இந்த மாதிரி கேள்வி. ஓகே, சோ தி ஆன்சர் இஸ் டி, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்போ யாருக்கெல்லாம் விட கிடைக்கலையோ, வேற கிடைச்சிச்சோ, திருப்படியும் ஒருத்தர் செஞ்சுப்பாரு. இதே பேப்பரை திருப்படியும் ஒருத்தர் செஞ்சுப்பாரு. எப்படி 11 கிடைச்சிச்சு, உங்களுக்கு ஏன் வேற கிடைச்சா அந்த இடத்துல போய் நின்று
நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ஓகே ஒட்டுறதுன்னா இந்த இடத்துல ஒட்டியிருப்போம், இந்த இடத்துல ஒட்டியிருப்போம், இங்க ஒட்டியிருப்போம், இங்க ஒட்டியிருப்போம். அப்ப எத்தனை இடத்துல ஒட்டியிருப்போம்னு கணக்கு பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் 11. ஓகே சரி. அப்ப 9 15 ஆச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து நான் என்ன பண்றேன், இந்த 16வது கேள்வியிலேருந்து நான் என்ன பண்றேன், நான் வீடியோ செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே அப்ப நீங்க செஞ்ச விடைக்கும் நான் அனுப்புற வீடியோக்கும் சரியா இருக்கான்னு பாத்தீங்க. அப்படி நீங்க பிழைய கன்சிஸ்டன்ஸ்னா எங்க பிழை பண்ணிருக்கீங்கன்னு நீங்க ஒருத்தர பார்த்துக்கோங்க. ஓகேங்களா சரி. இப்ப பேரண்ட்ஸ் எதுவும் சொல்றதுக்கு விரும்புறீங்களா? இஸ் இட் ஓகே? அப்ப ஏறக்கூடிய கேள்விகள்லாம் இப்படிதான் இருக்கும். இயர் 2 இயர் 3க்கு தான் சொல்றேன். இயர் 4 5 6 எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களோட கேள்விலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே அப்ப இயர் 2 இயர் 3 வந்து நீங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைங்க அவார்ட்ஸ் எடுக்கிறது கன்ஃபார்ம் எடுத்துடலாம். ஏதாவது அவார்ட்ஸ் எடுத்துடலாம். கோல்ட், சில்வர், பிரான்ஸ். ஓகே கோல்ட் எடுத்தா இன்டர்நேஷனல் வரைக்கும் போலாம். இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் போலாம். ஓகே ஓகே சரி. இப்போ எதுவும் கேள்விகள் இல்லைன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி புக் எடுத்துருங்க. லாங் புக் எடுத்து அழகா கேள்விலாம் போட்டோஸ் பண்ணி ஓட்டுட்டு அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அழகா பக்கத்துல எழுதிடுவாங்க. பிகாஸ் எவ்ரி வீக் ஐ வில் கலெக்ட் த புக் அண்ட் ஐ வில் மார்க். ஓகே ஏன்னா ஸ்கூல் லெவல்ல உங்களுக்கு நான் அவார்ட் கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும், ஏதாவது நிகழ்ச்சியில அப்படின்னா நான் அந்த புக்கை தான் பார்ப்பேன். புக்ல எப்படி செஞ்சிருக்கீங்க, எல்லாம் செஞ்சிருக்கீங்களா நான் செக் பண்ணுவேன். ஓகே சரி. இன்னொருமா நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணணும். பிகாஸ் ஹெச்எம் பேசுவாங்க, ஹெச்எம் வருவாங்க, PK1 வருவாங்க, அவங்க பேசுவாங்க நாளைக்கு. அப்ப 45 மாணவர்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க. பேரண்ட்ஸும் ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு ஓகே ஓகே சார். சரி. If no any questions, we will leave the class. Okay sir. Thank you sir. Thank you. Thank you sir. Okay sir. Thank you 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 sir. Okay sir. Good night sir. Sir, thank you sir. Thank you sir. Okay. Thank you sir. Thank you sir. Okay, good night. Good night sir. Good night sir. Good night. Good night sir. Good night sir. Thank you sir. Good night. Good night to everyone. Thank you sir. Thank you sir. ஐயா ஐயா சொல்லுயா. எல்லாமே ஆங்கிலத்துல வருமா? எல்லாம் ஆங்கிலத்துல வருமா ஐயா? சார் தமிழ்ல வருமா சார்? சார் பேசுறீங்க. தமிழ்ல வருமா சார்? சார் ஆங்கிலத்துல வருமா? வணக்கம் சார், தமிழ்ல வருமா? ஓகேவா? ஆமா அப்புறம் மனிதன் இல்லாமா? கணக்கு படிச்சு புரியுது. சரி ஓகே நாளைக்கு படிக்கலாம். என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்க இப்ப? இல்ல அடைச்சிட்டு கீழே கம்ப்யூட்டர்ல கிளாஸ்ல அடைச்சிட்டு பிளாக்கலாம். நாளைக்கு போட்டேன் அடைச்சிட்டு நீங்க ஒயரை
கணக்கு படசையில் தான் வா நீ படம் இல்ல சுத்தம் மாதிரி இங்க பாப்பா பார்க்க முடியும் வர மாட்டேங்குது கேட்டுல போறேன் வர மாட்டேது என்ன பண்றது மூக்க தேக்காத